Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டெய்லி டேரோ ரீடிங்கில் பார்க்கலாம். முருகர் டியூஸ்டே 20 ஆகஸ்ட். ஓகேவா, நம்ம டியூஸ்டேன்றனால முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜஸும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு நாளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ டெய்லி வந்து இந்த நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு டேரட்டில் பார்க்குறதே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படி தான் டெய்லி ஒரு கார்டு எடுத்து இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துப்பேன் நான். ஓகேவா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ அதே சுவாரஸ்யத்தோடு பார்க்கலாம். 20th ஆகஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது ஃபார் மை கலெக்டிவ் ப்ளீஸ் ஸ்பிரிட். இதை தோஸ் who are watching this வீடியோ அவங்களுக்கு டெய்லி மெசேஜ் என்னவா இருக்கும் 20th ஆகஸ்ட். சில போராட்டங்கள் தெரியுது, பார்க்கலாம். நமக்கு பக்கத்தில் வர காய்ச்சலாம் எல்லாம் வச்சு பயந்துடக்கூடாது, சரியா? ஓகே, எதுக்கு பயப்படணும், ரைட்? இது என்னதான் போராட்டம்? மேபி சில பேர் ட்ராமா பண்ணலாம், இல்லை நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கலாம். இல்லை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணலாம். மேபி ஜலஸாக இருக்கலாம், உங்கள் கூட சண்டை போடலாம், ஏதோ ஒன்று சொல்லி உங்களை வந்து வேணும்னே சண்டை இழுக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. 7 of Wands டெவில் பாருங்க, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தெரியுது. ஆஹா, நீங்கள் முருகருடைய மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் தோணுது. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த சூரபத்மன் அப்படின்ற ஒரு அரக்கன் அது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம். முருகர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை ஃபைட் பண்ணி அதை வந்து அழித்து அதுலேருந்து உங்களை வந்து காப்பாற்றுறாரு. ஓகே, அப்படின்றது எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேலஞ்சபிளாக போயிட்டு இருந்திருப்பீங்க, ஃபைட்டு போயிட்டு இருந்திருக்கும், ஒரு டெவில் எனர்ஜி, ஸோ டாக்ஸிக் சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், இல்லை நீங்கள் எது பேசினாலும் அப்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதுலேருந்துலாம் நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க. உங்களை வந்துட்டு பரவாயில்ல, சூப்பர். ரியலி இது வந்து ஒரு பெரிய மெசேஜ் இல்லை? இது வந்து உங்கள் மேலே விழுந்த பழி பாவங்கள் எல்லாம் நீங்க போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இட்ஸ் நைஸ். ஹை பிரிஸ்டஸ், Six of Cups, 4 of Swords. ஸோ இதுவரையும் நீங்கள் பிரச்சனையை வந்து என்ன செய்ய தெரியாமல் ஒரு அமைதியாக இருந்த சூழல் போய் நீங்கள் எஃபோர்ட் போட போகிறீங்க. ஓகே, அந்த டைம் பீரியடு உங்களுக்கு முடிய போகுது. இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். மை காட், சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அமைதியாக இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் டெசிஷனே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வந்து குட்டையை குழப்பி இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், என்ன பண்ண தெரியல அப்படின்ட்டு. பட் இப்போ உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் ஆஃப்டர் திஸ் ஃபுல் மூன் டே, ரைட்? உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் வந்து கிடைக்குது. அதுவும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வருமா வராதா அப்படின்னு நீங்கள் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் மற்றவங்கள எதிர்த்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்ற ஒரு பாயிண்டில் உறுதியாக இருங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுடைய பாதையில் முன்னேற போகிறீங்க. அதுக்கான எஃபர்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வேணும், சரியா? ஒரு இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதை நோக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில நேரம் அந்த முடிவு எடுக்கலாம், சில நேரம் வந்து ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன்னால அதை பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் முழு முயற்சியாக ஒரே பார்வையில், ஓகேவா, அந்த ஒரு கவனத்தோட அதில் கொஞ்சம் இருக்கிறதுக்கு பார்ப்பீங்க.
சரியா? அப்போ இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு எப்படி தருன்னா இதுவரை நீங்க போராடிட்டு இருந்த விஷயத்துல சக்சஸ் ஆகி முன்னோக்கி போக போறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சில பேருக்கு ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து ஒரு சப்போஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கியூர் ஆகும். ஓகேவா? உங்களுக்கான ஒரு புது டைரக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். சில பேர் வந்து எனக்கு இந்த தேவையே இல்லை, சில ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது நாள் வரையும் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இனிமேல் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். சில பேர் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். மொத்தமாகவே வந்து உங்களுடைய அந்த கன்ஃபியூஷன்ஸில் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆவீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கவலையாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கான ஒரு டைரக்ஷனை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹை பிரிஸ்டர்ஸ் இருக்குது. சில உண்மைகள் தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம், குழப்பிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. அது தானாகவே உங்களுக்கு தெரிய வரும். முருகருடைய கருணையினால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? சில பேருக்கு கரியர் ரிலேட்டடாக குட் நியூஸ் இருக்குது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸ்டே ஃபோக்கஸ்டு. அதுதான், நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், படிக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு போராடி படிக்கிறீங்க. ஆனால் அதை எப்போ வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா கவன சிதறல் இல்லாமல். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த முடிவு அதை நோக்கி உங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் வந்து இருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே? ஸோ உங்கள் மன போராட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு அதுக்கான பதிலை வந்து கொடுக்கும். தாராளமாக நம்புங்க. சில பேர் டேரோ ரீடிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை டேரோ பற்றி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்ததாக ஹையர் ஸ்டடீஸ் போகிறது கொஞ்சம் போராடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் போராடினாலும் உங்களுக்கான குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வர இருக்குது. ஓகே? ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா உங்கள் பர்சன் இதுவரையும் பிளாக்டாக இருந்தால் மேபி இனிமேல் வந்து அன்பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஒரு ரீயூனியனுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். I want to check what is this devil. The devil மட்டும் again 4 of swords. இந்த டெவில் வந்து சில பேருக்கு பெரிய வந்து நான் தேர்ட் பார்ட்டிஸாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட்டிவ் யாரும் இல்லை, கைடன்ஸ்க்கு யாரும் இல்லை, நமக்கு யார் வழிகாட்டுறா அப்படின்னு ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். அதனாலே கூட நீங்கள் அமைதியாக இருக்கலாம். பட் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றத பற்றியே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரீயூனியனை பற்றி கூட இருக்கலாம். புதுசாக ஏதோ ஒரு இங்கே ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். அதை நோக்கி என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல அப்படின்றது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்டு நீங்கள் லோன்லியாக இருக்கிறத நினச்சி ரொம்ப ஓவர் இமோஷன் ஆக வேண்டாம். அது கொஞ்சம் சப்போஸ் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த தனிமையை வந்து பயன்படுத்திக்கோங்க. ரைட்? அதை ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது கவனம் செலுத்துங்க. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான ஒரு டைமு தான். ஓகேவா? ஸோ
ஓவர் இமோஷனல் ஆகிறதே உங்களுக்கே வந்து அது டாக்ஸிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க. ஸோ தட் ஒரு ரீயூனியன் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக பல நாட்களாக இருந்த பர்சனை சில பேர் மீட் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டட் கால் மெசேஜ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம் வாட் கிஃப்ட் வரலாம். ஓகே ரைட். ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்கான குட் நியூஸ் வரதான் செய்யும். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் என்ன போராட்டம் போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை அப்சர்வ் பண்ணுங்க, அதை நோக்கி உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க. ஓகேவா? ஸோ தேவையில்லாத விஷயம் உங்களை எது வந்து டாக்ஸிக்காக இருக்கோ உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்குரிய ரிசல்ட்டும் ஓவராலாக பார்க்கும்போது இருக்குது. ஓகேவா? திஸ் 7 of Pentacles, ரைட். ஸோ தேவையில்லாமல் இல்லை ஏதோ ஒன்று ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அதை பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம முன்னேற்றத்தை பார்க்கலாம். நீ நான் ஏன் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றது இருந்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேருக்கு. ஓகே ஃபைன். இதில் இருந்து ஒரு கார்டு எடுக்கலாமா? ஒரு முருகருடைய மெசேஜ் என்ன அப்படி பார்க்கலாம். லைட். வா, உங்கள் வாழ்க்கைக்கும் அவர் வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்க போகிறாரு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. வா, நியூ பிகினிங். ரைட். கிரவுண்ட் யுவர்செல்ஃப். சரிங்களா? ப்ரீத். இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டு இருந்தால் கொஞ்சம் மூச்சு விடுங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மீன் அந்த பிரச்சனையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் உங்களை ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் ஒரு லைஃப்பில் நியூ பிகினிங் இருக்க போகுது. உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் முருகருக்கும் நடுவில் உள்ள இருக்கிற அன்பு, ஒரு பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற அன்பா அந்தளவுக்கு ஒரு கேரிங் எனர்ஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு டீப் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. ரைட். ஸோ அவர் அந்த அளவுக்கு பார்க்குறாரு, ஒரு அவருடைய குழந்தைய பார்க்குற மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. அதனால் அவருடைய அன்பு முழுசாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களை உறுதிப்படுத்துறது, உங்கள் நிலையில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறது, ஒரு ஜாபு செட்டில் ஆகிற அளவுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரியான முயற்சிகளை வந்து நீங்கள் போடுங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் வந்து அருமையான ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ரைட். இப்போ மெடிடேஷன் பண்ணுறீங்களா? ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுங்கள். அப்போது உங்களுக்குள்ள அந்த பவர் ஜாஸ்தி ஆகும். தியானம் பண்ண உங்களுக்குள்ள பவர் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தியானம் பண்ண அது எல்லாமே நடக்கும். ஓ அப்படியா? நான் மேனிஃபெஸ்டேஷன் ஓடி பண்ணுறோம் இல்லையா? மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலுமே நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அது லைக் மெடிடேஷன் தான். அதே உணர்வோடு எழுதுறீங்க, அவ்வளோதான். தியானம் வந்து சும்மா உட்காந்துக்க முடியாது, பல நினைவுகள் வரும், கஷ்டமாக இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் வந்து அந்த எழுதும் போது அந்த ஒரு நினைவில் எழுதுறது ஈஸியாக இருக்குது. ஒரு உருவ வழிபாடு மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் எழுதுறது. ஓகேவா? ஸோ போத் சேம். மெடிடேஷன் நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். ரைட்டா? உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் உலகத்துக்கு பரப்புங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து எதுக்கு? மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான். அதை பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தூத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு முருகர். ஓகேவா? வண்டர்ஃபுல் இஸ்ன்ட் இட்? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், உங்களை பற்றி யோசிங்களேன். கண்ணை முடிக்கோங்க ஒரு நிமிஷம். உங்களுடைய இதயத்தை பாருங்க. மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க.
இன்னொரு 2 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுதா? உங்களுக்குள்ள நீங்க போக ஆரம்பிப்பீங்க. நீங்க யாரு? இப்போதான் நீங்க யோசிப்பீங்க உங்களுக்குள்ள நீங்க யாரு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். முடிஞ்சா இந்த இதுல அப்படியே ஒரு 30 நிமிஷம் உட்காந்து பாருங்க. அப்படியே உட்காந்து பாருங்க. என்ன நடந்தாலும் கண்ணை திறக்காதீங்க. ஆஃப்டர் 30 minutes கண்ணை திறங்க. பிரச்சனையே இல்லாத ஒரு ஃபீல் வரும். தட் மீன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற பவரை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.